ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகர் அன்பு தெய்வமாகிய யாசுவா மேசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டிலே நம்ம நோக்கம்லாம் என்னவா இருக்கணும்? நம்ம நோக்கம் மறுரூபமாக்குறதுக்கு மறுரூபமாகறதுக்கு தேவையான நம்மளை ஆயத்தப்படுத்திக்கணும். இதுதான் நம்ம கோல், நம்ம இலக்கு, நம்ம வாஞ்சை. நம்ம பாடினால எனக்கு இன்ப கீதமும் நீர், அந்த கீத நாயகனை நம்ம சந்திக்கணும் மத்திய ஆகாயத்துல. அதுதான் நம்மளுடைய வாஞ்சியா இருக்கணும். அன்பு ஆண்டவர் வரப்ப என் பிரியமே என் ரூபவதி, அந்த சத்தம் காதல வேணும். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதான் நம்ம வாஞ்சியா இருக்கணும். அது பூமியில இருக்கிறப்ப நம்மளை பயிற்சிக்கிறார். அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். சரி, இந்த நாளிலே நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் 1 - 13 வரைக்கும் வாசிங்க. பக்கம் 26. ஆறு நாளைக்கு பின்பு யாசுவா மேசியா பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு யாசுவா மேசியாவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது யாசுவா மேசியா வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் யாசுவா மேசியாவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது யாசுவா மேசியா அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். யாசுவா மேசியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். ஆமென். Thank you, sister. God bless you, Janika. இந்த பகுதி வேதத்திலே ஒரு ஆண்டவரை குறித்து, ஒரு அவருடைய மகிமையை குறித்து காட்டுகிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி. யார் யாரெல்லாம் கூட்டின்னு போறாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். எங்க கூட்டின்னு போறாருங்க? தோட்டத்துக்கா? மலையின் மேல், தாபோர் மலை. தாபோர் மலையா? மறுரூப மலை தானே, அதுதான் தாபோர்னு சொன்னீங்களா இதுக்கு முன்னாடி? தாபோர் மலை மறுரூப மலைன்றது ரைட். இஸ்ரேல் அப்படிதான் போனப்ப காமிக்கிறாங்க. ஆனால் அது ரோமர் கத்தோலிக்கர்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். அது டிஸ்பியூட்ல இருக்காங்க. வர டூரிஸ்டுகளும் அதான் காமிக்கிறாங்க, மறுரூப மலைன்னு. ஆனா எனக்கு அது அப்படி தான் தெரியல. என்ன நான் நினைக்கிறேன்,
அது சில வேத ஆராய்ச்சியோட ஒத்துக்கிறாங்க. ஹெர்மோன் மலை தான். அப்ப தாபோர் மலை கிடையாது, நீங்க போன தடவை தாபோர் மலை. தாபோர் மலை தான் எங்களுக்கு எல்லாரும் காமிக்கிறாங்க. அப்படி பார்த்தா இப்போ இது சீனாய் மலை எங்க இருக்குது? அது எகிப்து தானே இருக்காது, வந்துட்டு சீனா அரேபியால இருக்குது. ஆனா அது எகிப்துக்கு போற வழியில இருந்து தான் காமிச்சு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய நிறைய தப்பு. அதாவது சத்தியமும் சரித்திரமும் ரோமன் கத்தோலிகளால் மாற்றப்பட்டு இருக்கிறது. அப்ப போனதானே சொன்னீங்களே நீங்க தாபோர் மலைன்னு சொல்லிட்டு. தாபோர் மலைன்னு இருக்குன்னு சொன்னா அதான் நான் காமிக்கிறாங்கன்னு சொன்னா. சரி, நாங்களும் போய் அதான் போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கிறோம். அதான காமிக்கிறாங்க. சரி சரி, இந்த 2 காரியத்தை பார்க்கணும். இங்க அவர் 3 பேரை கூட்டிட்டு போறாரு. அவர் எவ்வளவு சீஷர்கள் தெரிஞ்சினாரு? அப்போஸ்தலர்கள் 12 பேர், 2 பேர். ஆனா 3 பேர் அழைச்சிட்டு போறாரு. 3 பேர் அழைச்சிட்டு போறாரு. மலைக்கு மேல அழைச்சிட்டு போறாரு. 3 பேரையும் அழைச்சிட்டு போறாரு. யார் யார் அழைச்சிட்டு போறாரு? ஏன் 3 பேர் அழைச்சிட்டு போறாரு? யோவான் பின்னாடி அவரை பத்தி எழுதணும்னு இருக்குது. யோவான் தான் வெளிப்படுத்தல் எழுதினார் இல்லையா, அவருடைய மகிமை பத்தி எல்லாம். அப்போ யாக்கோபு பேதுரு அவங்களும் எழுதியிருக்காங்க. யாக்கோபு அங்க எழுதியிருக்காங்க. பேதுரு எழுதியிருக்கிறாரு. பேதுரு எழுதியிருக்கிறாரு. 2 பேதுரு எழுதியிருக்காரு. மகிமையை பண்ணோம் 2 பேதுரு வருது. அதுக்கப்புறமா அதுக்கு முன்ன யாக்கோபு வருது. யாக்கோபு அங்க எழுதியிருக்காரு. யாக்கோப்புல எழுதல, யாக்கோப்பு வெறுமை இதுதான் புக்குதான் இருக்கு. அது யார் எழுதினாங்கன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க. இந்த 3 ஏன் அப்படின்னா அங்க என்ன காமிக்க போறாரு? மேல மகிமை, அவருடைய மகிமையை காமி, மறுரூபம். God bless you. God bless you. 2 கொரிந்தியர் 13,000 1 பக்கம் 256. இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளினுடைய வாக்கினால் நிலைவரும். ஓகே, பாருங்க, ஆண்டவர் அப்படியே துல்லியமா. இது எங்க இருக்குது? இது உபாகமம். இதுல உபாகமம் 19 15 பாருங்க. பக்கம் 244 19-15 19-15 பக்கம் 248. ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது. 2-3 சாட்சிகளை காரியம் நிலைவரப்பட வேண்டும். சரி, இப்போ ஆண்டவரும் வேதத்தை தான் நிறைவேற்றாரு, பவுலும் வேதத்தை தான் கை கொள்றாரு. சரி, இப்போ 2-3 பேர் வேணும்ன்ற. அப்போ இவங்களை தான் அழைச்சிட்டு போறாரு. இவங்க அழைச்சிட்டு எங்க அழைச்சிட்டு போறாரு? மலைக்கு மேல. ஏன் மலைக்கு அழைச்சிட்டு போறாரு? கீழே உயரல தானே, அவர் உயர்வுல இருந்து வந்த கீழே எல்லாம் ஒரே
அவர் மேல இருந்து வந்தவர், அதனால மேல போய் அந்த மகிமை காமிக்கிறது. அங்கேயே ஜெபம் பண்ணும்போது ஒரு உன்னதத்துல இருந்து வந்ததுனால இல்ல அவர் எல்லா இடத்துலயும் பிரசவம், எவ்வளவு இடத்துல எல்லாம் போய் பிரசவம் பண்ணாரு. பிரசங்கம். தேவன் எப்பவுமே மலைகளை தான் பிரமாணத்தை எங்க கொடுக்குறாரு? மலை மேல, மலையில தான் கொடுக்குறாரு. மலையிலதான். சீனாய் மலை. மலைகளின் தேவனாலவா? மலையம் தான் அது வந்து 1 ராஜாக்கள் 20 வரும். மலைகள் ஆமா. தேவனால மேற்கொண்டா பள்ளத்தாக்கு தேவன் இல்ல, நம்ம இது பண்ணுவோம், எல்லாருக்கும் தேவன். பொதுவா மலைகள்ல தான் தேவன் பூமியோட ஒரு பிஸி இதுல இருந்து தனிப்பட அழைச்சிட்டு போய் அங்க அமைதியா இருக்கு அந்த இடத்த ஆண்டவரோட மலை பிரசங்கம்னு பாக்குறோம். மலையில இருந்து இறங்கினாரு. அப்ப மலைக்கு அழைச்சிட்டு போய் எதுக்காக அழைச்சிட்டு போறாரு? தான் காண்பிக்க போகிறதுக்கு சாட்சிகளை கொடுக்கும்படியாக. சரி, அங்க போய் என்ன ஆனாரு? அவர் மறுரூபமாகின உடனே அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. இது எப்படி இருக்குன்னா, அப்படியே அவர் மாறிடல, அதே ஆண்டவர் தான். நல்ல தெரியுங்க, அப்படியே மறைஞ்சிட்டாரு, வேற ஒருத்தர் வந்தாரு, அதெல்லாம் இல்லை. தோற்றம் மாத்திரம் மாற்று. அவரே அங்க நின்று அவரே எப்படி மலையில இவங்களோடு ஏறி போனாரோ அதே யெஷுவா மேசியா அவள் முன்பாக மறுரூபம்ன்றது வரப்போகிற ரூபம், இவருடைய மறுரூபம் பூமியில. அதாவது இல்ல பிரதர், 2வது வருகையில அவர் காணப்பட போகிற அந்த ரூபமா? இல்ல அதாவது இவங்களோட சஞ்சரிக்கிறப்ப எப்படி இருந்தாரு? மனுஷர் தான், மனுஷர். அவங்க அப்படியே தான், அவங்க இதுல மாதிரி 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதும் கொள்ளையிடம் போலாமல் தன்னைத்தானு தாழ்த்தி. 2:6-7 பாருங்க. பக்கம் 271. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்ப மனுஷ ரூபமாய் காணப்பட்டுங்கிறார். அதுக்கப்புறம் வருதா? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. அப்ப அந்த மனுஷ ரூபத்துல இருக்கவரு ஒரு மறு ரூபம் ஒண்ணு இருக்கிறது இவருக்கு. அந்த மறு ரூபத்தை இன்னதான் வரப்போறது, அதை முன்னாலே காட்டுறாரு. மறு ரூபத்தை காட்டுறப்ப அவர் எப்படி இருப்பாருன்றத அங்க காமிக்கிறாரு. இப்போ அங்க என்ன சம்பவிக்குது? நல்லது கூர்ந்து நம்ம க்ளோஸா ஒவ்வொரு வசனமா பார்ப்போம். அங்க என்ன சம்பவிக்குது? மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். மோசே எலியா ஏன் தாவீதை வர வச்சிருக்கலாம்? தாவீதை வர வச்சிருந்திருக்கலாமே, இல்ல ஆபிரகாம் வர வச்சிருந்திருக்கலாம், இல்ல நோவா எடுத்துக்கலாம். ஏன் மோசேயும் எலியாவும்? அவங்க 2 பேரோட இறப்பின் சடலம் தான் காணப்படாம போனது, அதனாலயா? எலியா இறக்கவே இல்லையா? எலியா இறக்கவே இல்லம்மா, அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்ட மோசே இறந்தாரு. ஆனா எங்கன்னு தெரியாதுல்ல. இல்ல, இவங்க 2 பேரும் வந்து பெரிதான ஒரு ரட்சிப்பை. எலியா வந்து பாகாலுக்கும் தேவனுக்கும் வித்தியாசத்தை காட்டினவரு. எலியா வந்து பாகாலுக்கும் தேவனுக்கு ஜீவனுள்ள தேவனுக்குள்ள வித்தியாசத்தை பைராக்கியமா காட்டின ஒரு மனுஷன். மோசே வந்து இஸ்ரவேல் மக்களை பார்வோனுடைய அந்த பிசாசின் அடிமைத்தனத்துல இருந்து மீட்டு கொடுத்த பலமான ஒரு தீர்க்கதரிசி. ஹோரேப் மலையில 2 பேரையும் பாக்குறாருல்ல, மோசேவும் ஏலியாவும் அங்க பாக்குறாருல்ல. ஹோரேப் மலையில இல்ல அவர் வந்து அந்த தேசத்துக்குள்ள போக மாட்டேன்னு சொன்னதுனால தேவன் வந்து அந்த நல்ல மலையை பார்க்கணும்னு சொல்றாரு, அந்த மலையை காட்டுறாரு. ஓரேபு மலையில ஏறினவங்க எலியாவும் அந்த மோசே, அவங்க 2 பேர் தானே பிரதர்? அது உண்டுதான். முச்செடியில பார்த்தது மோசே பார்த்தாருல்ல. மோசேயும் எலியாவும் எதுக்குன்னா
மோசே கட்டளையை கொடுத்தவர் லா, ம். எலியா தீர்க்கதரிசி. அப்ப லா அண்ட் ப்ராஃபிட்ஸ், ஓ. லாவுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ப்ராஃபிட்ஸ் தீர்க்கதரிசி. கட்டளைகளுக்கு ஒருவர். எலியா தான் தீர்க்கதரிசில பெரிய தீர்க்கதரிசி. ம். ஏன்னா இல்லையாதான் பாகால ஒழிச்சு இது பண்ண சொல்லி எலியா செஞ்சவர். டெபரா சிஸ்டர் இது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. நீங்க இது பண்ணலாம் பிரதர். பண்ணிட்டேன். அப்போ மோசையும் எலியாவையும் அடுத்தது காரணம், அங்க வர காரணம் என்னன்னா, ஒரு காரணம் கட்டளை கொடுத்தவர், இன்னொன்னு தீர்க்கதரிசிக்கு ஒரு, இன்னொன்னு என்னன்னா பிற்காலத்துல வரப்போற ஒரு காரியம். ஆமா, வெளிப்படுத்த 2 ஒலிவ மரங்கள். சரி, இன்னொரு கூட எடுக்கலாம்ல பிரதர். மோசே வந்து இறந்தது, எலியா வந்து இறக்காம போனது, அது தேவனுடைய கிறிஸ்துடைய மறு ஆமா அதுவும் இது பண்ணலாம்ல. எனக்கு வரப்போ இறந்தவங்க இது போவாங்க, உயிரோட இருக்கிறோம் மறுபடியும். கரெக்ட். ஆண்டவர் வருகிறார். அது நீதியின் ராஜா, அவரையும் எடுக்கலாமே அப்படி பார்த்தா. யாரு? மெல்கிசேதேக்கு. அதுக்கும் இதுக்கும் மெல்கிசேதேக்கு அவரும் இறப்பு என்னன்னு தெரியாதுல்ல. தேவனுடைய சஞ்சரித்து எடுத்துட்டு போனவர் தானே. இறப்புன்னு வரை பார்க்கும்போது அவங்க 2 பேர் வருவாங்கன்னு சொல்றேன் நான். இல்ல மெல்கிசேதேக்கு என்ன சொன்னீங்க? இறப்பு இல்ல அவரு பிறப்பும் இறப்பும் இல்லாத அது சொல்றாரு. அப்படியா இருக்கு மெல்கிசேதேக் பத்தி அவர் சொல்றது அப்படிதான் நம்ம சொல்ற ஜெனிட்டா. ஆமா, ஜென்டா சொல்லட்டும். அதான் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தார், அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார் தானே பிரதர் இருக்கு. சரி, பட் இவ்வளவு ஆண்டுகள் நீங்க மெல்கிசேதேக் கேட்டீங்களா? சொல்லுங்க. தாய் தகப்பன் வரலாறு இல்லாதவர் இருக்கு இல்லையா, அதனால கேக்குறேன். அது பத்தி ரெக்கார்ட் கிடையாது. அவரை பத்தி ஜாஸ்தி ஒண்ணும் சொல்லல. அவரை பத்தி ஜாஸ்தி எழுதல. இங்க நமக்கு 2 பேர் கொடுக்குது என்னன்னா, கட்டளைகளும் வரணும், அதே போல தீர்க்கதரிசனமும் வரணும். லா அண்ட் ப்ராஃபிட்ஸ் எல்லாம். ஏன்னா சொல்றாருல, லா அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஆர் விட்னஸ்ட், டோல்ட் ஃபோர்டோல்ட் அபௌட் மீ. லூக்கா 24 சொல்றார். மோசையும் தீர்க்கதரிசி வாக்குமூலம் என்னை குறித்து எழுதிக்கிறதுலாம் நிறைவேற வேண்டியது இல்லையா? அங்க வந்து மெல்கிசேதேக் என்ன குறித்து சொன்னார்? அதெல்லாம் கிடையாது. மெல்கிசேதேக் இவரை பத்தி சொல்லல. ஏன்னா இவர் இது காரணம் ஏன் நீ கேட்கலாம். அதுக்கு இதோட சேர்ந்து நீங்க லூக்காவை எடுத்துக்கணும். லூக்கா 9ஆம் அதிகாரம் எடுத்துங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் அங்க கை வச்சுங்க. 94ஆம் பக்கத்துல கை வச்சுங்க, அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் பார்க்கலாம். அப்ப பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரை நோக்கி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். பேதுரு என்ன சொல்றாரு? இங்க இருக்குது நல்லது அப்படின்னா சந்தோஷமா இருக்குது. கீழே விட்டு அவங்கள என்ன கதி? அங்க போய் கீழே போனா உபத்திரமா இருக்குது, இங்க நல்லா இருக்குது, அதனால இங்கே இருந்துக்கலாம். கீழே விட்டு என்ன ஆச்சு? அந்த ஆண்டவர் இவங்க எல்லாம் 3 பேர் அதை பேத்துறாங்க. பார்த்து இவருக்கு ஒண்ணு பேத்த தெரியல. ஆனால் அங்கே பேதுரு யாரை காண்கிறார்? ஆண்டவரை மறுபடுத்தப்பட்ட நிலைமையை காண்கிறார். எலியாவை மோசையும் அப்படியே காண்கிறார். இப்ப காமிங்க அதை பாக்குறப்ப, ஆண்டவர் பாக்குறப்ப இந்த மறுரூபம் பார்த்த உடனே யோவான் என்னானாரு? கால்ல விழுந்துட்டார். இப்ப இங்க பேதுரு பாக்குறப்ப அவர் என்ன பேசுறான்னு தெரியல, திக்குமுக்காடுறார். அது எதை காண்பது? ஒரு தெய்வ பிரசன்னத்தை இங்க காமிக்கிறது. தெய்வ பிரசன்னம்.
தேவ பிரசன்னம் வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு, இங்க கூடாரம் போடுவோம். இது எது காண்பிக்கிறது என்றால், இஸ்ரவேலர்கள் கூடார பண்டிகை ஆச்சரிக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு கூடார பண்டிகை என்ன, தேவனோடு தங்குறது. இங்கே ஆண்டவரை பார்த்த உடனே அந்த தெய்வம் நம்மோடு தங்கும்படியாக கூடார காரியத்தை மனத்துல வச்சுட்டு கூடாரம் போடுவோம். ஆனா ஒரு கூடார பண்டிகையில ஒரு காரியம், அந்த கூடார பண்டிகை நாட்கள் வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் வெளியே வந்துருவாங்க. பேதுருக்கு இந்த பத்தி என்ன தெரியல, சொல்லிட்டு அதுல சொல்றதுலயே சொல்றாரு தவிர அதுல வளர்ற மாதிரி சொல்றாரு. எப்படி, உமக்கு மோசேக்கு எலியாக்கு. உடனே என்ன நடக்குது, அவன் பேசுகையில் இது ஒளியுள்ள ஒரு மேகம் அவள் மேல் நின்றுட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். 3 காரியம். இப்ப இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால நீங்க என்ன பாத்தீங்கன்னா, 16ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கிறார் இல்ல. 16ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா தெரியும். 13 ஜனங்கள் என்ன யாருன்னு கேட்க. அப்போ பேதுரு என்ன சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய மெசியா. அப்ப என்ன சொல்றாரு, பரலோகத்துக்கு பிதா என்ன வெளிப்படுத்தினார். அப்போ பூமியில கீழே இருக்கிறப்பவே பேதுருக்கு பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். இவர் யாருன்ட்டு, தேவனுடைய குமாரன் மாத்திரம் இல்ல, மேசியா. யூதர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் வந்தப்ப யூதர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளல. இவர் பேதுரு ஏத்துட்டார். ஏன், பிதா வெளிப்படுத்தி இருக்கிறார் மேசியான்ட்டு. அதுதான் பிதா ஒருவனை என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளாவிட்டால் என்னிடத்தில் வரான்றார். இதா யார குமாரன் வெளிப்படுத்தினால தெரியாதுன்னு தானே சொல்றேன். இப்போ பிதாவிற்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு, அதை அறிக்கையிடுறாரு, பாக்கியவான் சொல்றாரு. இந்த சம்பவம் நடந்த பிறகு மலை மேல வந்த உடனே தேவன் அதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். 16ஆம் அதிகாரத்துல குமாரன் சொல்றாரு, பரலோகத்துல பிதா தான் உனக்கு வெளிப்படுத்தினாருன்னு. அதுக்கு ப்ரூஃப், என் குமாரன் சொன்னது கரெக்ட். புரியுதா? தேவனே இப்ப சொல்றத சொல்றாரு, ஆமா என் குமாரன் சொன்னது கரெக்ட், அதை நான் மறுபடியும் ஊர்ஜிதப்படுத்துகிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன். அடுத்தது என்ன சொல்றாரு, பிரியமா இருக்கிறேன். இப்ப யூதர்கள் என்ன பண்ணாங்க, இவர் தேவனுடைய குமாரன் ஏத்துக்கல, தேவன் பிரியமா இருந்தாருன்னு ஏத்துக்கல. மரத்துல பாட்டு கூட தேவனுடைய இறங்கி வா. அப்ப பிதா சாட்சி கொடுக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கிறேன். அந்த பிரியமா இருக்கிற 2 காரியம். இன்னொன்னு, இவருக்கு செவி கொடுங்கள். பேதுரு பண்ணது என்ன, முன்னால 3 கூடாரம் போடுவோன்ற. அப்ப பிதா என்ன சொல்றாரு, ஏய் பேதுருவே, 3 கூடாரம் போட்டு என் குமாரனை மற்றவங்களோட ஒப்பிடாத. இவர் என் நேசகுமாரன். ஒவ்வொரு கூடாரம்னா சமமா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இவருக்கு செவி கொடுங்கள், இவர் என்ன நேசகுமாரன். பிதா ஊர்ஜிதம் முத்திரிக்கிறார், பிதா அவரை முத்திரித்திருக்கிறார். அதான் யோவான் 6 வாசிக்கிறோம், 6:27. பிதா அவரை முத்திரித்திருக்கிறார். எதுக்காக முத்திரித்திருக்கிறாரு, உயிர்த்தெழுதலுக்கும் ஜீவ அப்பத்தை கொடுக்குது. எதுக்காக முத்திரித்திருக்கிறார்? 6:27 என்ன சொல்றது, யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்துக்காக நீங்க கஷ்டப்படாதீங்க, அழிவில்லாத போஜனத்துக்கு நிலை நிற்கிற போஜனத்தை கேட்க கிரியை நடப்பீங்க, அதை குமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அதுக்கு பிதாவானவர் உபதேசம், அந்த உபதேசத்தை செய்வதற்காக தான் முத்திரித்திருக்கிறார். அப்ப குமாரன் உபதேசம், குமாரன் தன்னை காட்டுகிறார், தன்னை அனுப்பினவரை காட்டுகிறார்.
ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் எடுப்பினார். அப்ப 2 பேரையும் அதுதான், அதுக்குதான் முத்திரித்திருக்கிறார். இவர் வந்தது என்ன? அவர் சித்தம் செய்வதற்காக. சிறிய நான் சொல்லுகிறதை நம்புகின்றார். அப்போ எலியாவும் மோசேவரை நான் அனுப்பிய நான் அனுப்பிய தாசன் தான் இல்லைங்களே. ஆனால் இவர் எப்படிப்பட்டவர்? விசேஷித்தவர். இவர் என்னுடைய குமாரன். அவங்களாம் அப்படி இல்லை. எபிரேயர் 3 பாத்தீங்கன்னா மோசையை பத்தி சொல்றாரு. எபிரேயர் 3 எடுங்க. மோசே தன் வீட்டில் எங்கும் உண்மையில் எபிரேயர் 3 2 பாருங்க. பக்கம் 299. 1 வாசிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற மேசியா யாஸ்வாவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கணத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். சரி, 6 பாருங்க. மேசியாவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எப்படி குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார்? சில பேர் குமாரனா இருப்பாங்க, ஆனா உண்மையா இருக்காது. ஏற்பட்டவரான குமாரனா இல்ல, சில பேர் குமாரனா இருப்பாங்க, ஆனா எப்படி தெரியும்? லூக்கால வாசிக்கிறோமே, 2 பேர் நல்ல குமாரன், மூத்த குமாரன், இளைய குமாரன், குமாரன். ஆனா குமாரனா உண்மை உள்ளவராக இவர் ஒருத்தர் தான். எலியாவோ மோசேவோ யாரும் கிடையாது. இவர் மோசையை காட்டிலும் அதிக கணத்துக்குரியவர். அதனால பேதுரு பார்த்து சொன்னாரு, இவருக்கு செவி கொடுங்கள். சரி, லூக்கா 9 கை வச்சுங்க. அப்படியே மத்தேயு 17 இதையும் ஒப்பிட்டு பார்க்க போறோம். மத்தேயு 15. அந்த சத்தம் கேட்ட உடனே சீஷர்கள் முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். மத்தேயு ஒரு விதமா எழுதுறார், லூக்கா வேறொரு சில காரியங்களை சொல்றாரு. இப்ப இங்க முகங்குப்புற விழுறாங்க. இப்ப இங்க நிக்கிறது யார் யாரு? பேதுரு, யாக்கோபு, சரி. இதே யோவானு இங்க எப்படி முகங்குப்புற தான் விழுந்திருக்கிறாங்க. ஆனா இதே யோவான் வெளிப்படுத்தல் எப்படி விழுறாரு? செத்தவனை போல. நல்லா கவனிச்சுங்க. இது பூமியிலே ஆண்டவர் வந்து காரியத்தை நிறைவேற்ற முன்பதாக காண்பிக்கப்பட்ட ஒரு காரியம். இப்ப எப்படி? வெறும் முகங்குப்புற விழதான். ஆனா அப்ப எப்படி? அப்போ அது என்னது? அது உண்மையில மகிமையடைந்தது, மகிமையடைந்த நிலவரம். ஆனால் இங்கே ஏன் இதை காட்டுகிறான்றதை நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்ப பயப்பட்ட உடனே எப்ப பயப்படுறாங்க அவங்க? எப்ப பயப்படுறாங்க? சத்தத்தை கேட்ட உடனேதான். ஆண்டவர் பார்த்த உடனே இல்ல, இந்த சத்தம் கேட்ட அந்த சத்தம். 18 பாக்குறோம், நீ 4 போறோம். எப்ப பாக்குறோம்? எப்படி? நீரே போய் பேசுங்கள், நாங்க பார்க்க மாட்டோம், நாங்க கேட்க மாட்டோம், அந்த சத்தம் எங்களால தாங்க முடியாது, செத்து போயிடுவோம். அப்போ முகங்குப்புற விழுறது ஆண்டவர் பார்த்தப்ப இல்ல, அந்த சத்தத்தை கேட்ட உடனே, பிதாவிடத்துல இருந்து அந்த சத்தம் வந்த உடனே, அந்த சத்தம் வந்து பயந்த உடனே இவர் என்ன பண்றாரு? பயப்படாதுன்னு சொல்லு. நித்திய வார்த்தையால் தேற்றுகிறீர். பயப்படாதே. என்ன அருமையான வார்த்தை பாருங்க, பயப்படாதே. இந்த பயப்படாதேன்னு யார் சொல்ல முடியும்? பழைய ஏற்பாடுலாம் பாத்தீங்கன்னா தேவன் ஒருத்தர் தான் சொல்றாரு. ஏன்னா எந்தெந்தக்கு ஜீவிக்கிறவரோ அவர் தான் சொல்ல முடியும்.
அப்போ இங்க பயப்படாதேன்னு சொல்றது அந்த அதிகாரத்தை இவர் பிதாவிடத்தை பெற்றுக்கொண்டார். ஏன் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கும் போது யோவான் 10:16-17. பக்கம் 142. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை நான் என் பிதாவினிடத்தில் பெற்றுக் கொண்டேன் என்றார். பிதாவில் அன்பா இருக்கிறார். முன்னவர் சொல்றார் அவர் என்னில் அன்பா இருக்கிறார். இப்ப இந்த அன்பா இருக்கணும் இந்த கட்டளை கொடுக்கிறார். ஓகேயா? புரியுது. அப்ப இங்க வந்துட்டு பயப்படாதேன்னு சொல்ல தேவன் ஒருவர் மாத்திரம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை இங்கே மேசியாவும் சொல்வார். பயப்படாதே, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள், எழுந்திருங்க, இங்கே விழுந்துடாதீங்க. ஏன்னா நம்ம இன்னும் செய்ய வேண்டிய நிறைய காரியம் இருக்குது, கீழே போய் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. நீங்க இந்த பார்த்த உடனே அப்படியே இங்கே கூடாம போட்டலாம் நினைக்கிறீங்களே? இல்ல. ஏன்? சரி, அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் ஆண்டவரை தவிர வேறொருவரும் காணவில்லை. அவர்கள் சரி, இப்போ அந்த மோசே எலியா என்ன பேசினார் பாக்குறப்ப லூக்கா 9 எடுங்க. அதிகாரம் 30-31. பக்கம் 94. அன்றியும் மோசே எலியா என் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். சரி, இப்ப மரணம் அது இங்கிலீஷ்ல வாசிங்க. Jesus sir, ready with your NIV? Ready, KJV வாசி. KJV வாசிட்டு NIV வாசி. 9:31. Who appeared in glory and spake of his disease which he should accomplish in Jerusalem. Who appeared in glory and spake of his disease which he should accomplish at Jerusalem. Disease na enna? நோய். நோய், அது DIS, இது DC, மரணம். சரி, என்ன கேள்வி வாசிங்க? Yeah. 2 men, Moses and Elijah, appeared in glorious splendor, talking with the Lord Jesus Christ. They spoke about his departure, which he was about to bring to fulfillment at Jerusalem. போறோம். எப்படி? டிபார்ச்சர், நல்ல அந்த வார்த்தை டிபார்ச்சர் ரொம்ப முக்கியம். டிபார்ச்சர் அழகான வார்த்தை. கேஜேவில டிசீஸ்னு இருக்கு, NIVல டிபார்ச்சர். NKJV ஜான் But who appeared in glory and spoke of his disease which he was about to accomplish at Jerusalem. Right, thank you. டிசீஸ் காட்டணும், டிசீஸ் தான் கரெக்ட், மரணம். ஆனா அந்த மரணத்தை அழகா NIV அழகா மொழிபெயர்த்திருக்க, கரெக்டா பண்ணிருக்கிறாப்ல, மூல பாஷையை உத்தரனாப்ல. எப்படி? டிபார்ச்சர். டிபார்ச்சர்னா என்னது? புறப்படுறது. இங்க மோசேயும் எலியா இருக்கிறப்ப புறப்படுறத பத்தி பேசுறாப்ல.
எது புறப்படுறது? எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் மோசே தலைமையிலே. ஆனால் இங்கே சர்வ லோகத்துக்கும் உலகத்துக்கும் பாவத்திலிருந்து வெளியே புறப்பட போகணும், வெளியே கொண்டு வரணும். அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட்டு வெளியே கொண்டு வர டிபார்ச்சர் from the house of Egypt, house of slavery. Here they were led by Moses. அங்கே மோசேயினால் நடத்தப்பட்டார்கள். இங்கே மோசேயை காட்டிலும் பெரியவர், எலியாவை காட்டிலும் பெரியவர், சாலமோனை காட்டிலும் பெரியவர், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர், எல்லாற்றையும் எல்லாரை காட்டிலும் பிதா ஒருவர் தவிர எல்லாரை காட்டிலும் பெரியவர். இவர் ஜனங்களை அல்லது மனுக்குலத்தை அடிமைத்தன பாவத்திற்கு அடிமையா இருந்த, மரணத்துக்கு அடிமையா இருந்த அவர்களை வெளியே கொண்டு வரபடி புறப்படுறார். அப்போ எகிப்துல வெளியே கொண்டு வர்றப்ப, புறப்பட்டு வர்றப்ப என்ன பண்ணாங்க? அங்க ஒரு பலி, அததான் இப்ப செய்ய போறாரு, ஒரு பஸ்கா போறாரு. அதுதான் டிபார்ச்சர் வார்த்தாங்க, புறப்படுதல். இந்த புறப்படுதலை நிறைவேற்றும் காரியத்தை குறித்து அங்கே பேசுகிறாப்ல. சரி, இந்த மத்தேயு 17:9 என்ன சொன்னாரு? அவர்கள் மலையிலிருந்து சொல்லுங்க. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது யாஸ்பா மேசியா அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். ஏன் எவ்வளவு தடவை படிச்சிருப்பான், ஏன் அப்படி கட்டளையிடுறாரு? அம்மா அந்த நிறைவேறணும் இல்ல பிரதர், அதனால இப்ப சொல்ல வேண்டாம் தானே சொல்லுங்க. உயிரோட வந்த பிறகுதானே சொல்ல முடியும், மயத்தை உயிர் வந்த பிறகுதானே சொல்ல முடியும். அதற்கு மேசியானாக மறுபடியும் அவர் வந்துட்டு இதுல போட மாட்டார், தேவகுமாரன் போட மாட்டார்ல, கொரிந்தியர்ல பாக்குறோம்ல 2வது அதிகாரத்துலயா, 2வது அதிகாரத்துல பாக்குறோம். ரைட்டு. அவர் மறிக்கல, அவரை வந்து 2:1 கொரிந்தியர் 2:7 வருதுல பிரதர். அவர் முதல்லயே தெரிஞ்சிருந்தாக்கா அவர் வந்துட்டு மரத்துல மகிமையின் ஆண்டவன் தெரிஞ்சிருந்தா அரைஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஆமா ஆமா ஆமா, அது ஒண்ணு. இவரை வந்து வேற உலக புகழுக்கு இப்ப ராஜா வாக்குறதுக்கு நிறைய பண்ணாங்கல்ல, இவரு போய் ராஜா, இவருடைய காரியங்கள்லாம் இது சரி அப்படியே சித்தம் செய்யணும், அதுவும் அவரோட போஜனமா தானே. யோவான் 6 அதிகாரம் 14-15. பக்கம் ராஜா வாக்க போறாங்கன்னு தான் அவரு பயந்து சொல்ற. யாஸ்வா மேசியா செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று யாஸ்வா மேசியா அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். ஏன்னா ஜனங்க அதை எதிர்பார்த்து இருந்தாங்க. அப்போ இவர்தான் மேசியா அப்படின்னு தெரிஞ்சதுனால் அவரை கொண்டு போய் ராஜா வச்சாங்கன்னா கல்வாரி காரியம் ஒண்ணு. இன்னொன்னு ரோமர்கள் என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. ராயனை எல்லாமே ராஜா கிடையாதுன்றாங்கல்ல, ராயனுக்கு போட்டி அவர் ராஜாவா? அப்ப காரியம் கெட்டு போயிடும். அதுக்காகத்தான் இதை வெளியே சொல்லாத அப்படிங்கிறது. அதுக்காக தான். ஆனால் இங்க முக்கியமா பேதுரு என்ன ஆனாரு, அந்த மறுரூபத்தை பார்த்த உடனே பரவசம், அப்படியே என்ன பேசுன்னு தெரியாம பேசுறாரு. ஆனால் தேவன் ஆண்டவரை கொண்டு இந்த காரியத்தை சீஷர்களுக்கு சொன்ன காரியம் ஏன் அது செஞ்சாருன்னா, இந்த மறுரூபம் இருக்கிறது, ஆனால்
இந்த மறுரூபம் மெய்யாகவே நடக்க போகிறது. அதுக்கு முன்னால என்ன? பாடுகள் உண்டு. பாடுகள். ஒரு கல்வாரிக்கு பிறகுதான் ஒரு மகிமை. பாடுகளுக்கு பிறகுதான் ஒரு மகிமை. அது எப்படிப்பட்ட பாடு? அது எப்படிப்பட்ட பாடு? 2 அதிகாரம் 7வது 8வது பாருங்க. சிலுவையின் மரணம், அடிமையின் மரண பர்யந்தம். பக்கம் 271. வாசிங்க. தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண மரத்தின் பாடுகளின் மரணம், தாங்கனா வேதனையோடு இருக்கிற ஒரு மரணம். சாதாரண மரணம் இல்ல, புதிய வேதனை இல்ல, தாங்கனா வேதனை. அந்த வேர்ட் என்ன சொல்லுங்க பிரதர்? அது அதாவது தாங்கனா வேதனையோடு கூடிய மரணம், அதாவது தாங்கனா வேதனை, torture sake, a death unto torture. மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப என்ன ஆயிருந்தவரு? அவர் எப்படி என்ன பண்ணாரு? அவரு 6வது சொல்லுது, தம்மை தாமே வெறுமையாக்கினார். தம்மை தாமே வெறுமையாக்குறதுன்னு என்ன அர்த்தம்? தன்னை வெறுக்கிறது, அவருக்கு இருந்ததெல்லாம் விட்டுடுறது. அவருக்கு இருந்ததெல்லாம் விட்டுட்டு ஒரு பாவ மாம்சத்தின் சாயலாய் வரார். இப்படி வந்தவருக்கு அங்கே பிதாவாகிய தேவன் ஒரு மலையில கனப்படுத்துகிறார். மலையில ஏன் கனப்படுத்துறாருன்னா, பிதா அவருக்கும் அதை காமிச்சிடுறார். மலையில கனப்படுத்துகிறார். ஏன்னா எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. அவர் தமக்கு முன் பக்கம் 309. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் பாடுகளை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்க்கத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ மருவமலையில தேவனா இருக்கார், மனுஷனா இருக்கிறப்ப காமிச்சிடுறார் எப்படி இந்த பாடுகளுக்கு பின்னால என்ன இருக்குது? ஒரு மகிமை. அது எப்ப? பாடுகளுக்கு அப்புறம் தான். அப்போ அந்த பாடுகள் இவருக்கு எப்படி வந்தது? இவர் தன்னைத்தானே வெறுத்து மனுஷ சாய வேணார். இப்போ மத்தேயு 16 பாத்தீங்கன்னா, மத்தேயு 16 அதிகாரம் வாங்க, அங்க 25வது என்ன சொல்லுது? 24 25வது. அப்பொழுது யாஸ்வமேசியா தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் பாடுகளை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். பாருங்க, இவர் பூமியில வந்தாரு. எப்படி வந்தாரு? எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு தன்னைத்தானே வெறுத்தார். வெறுத்து பூமியில வர்றப்ப அவர் கல்வாரிக்கு போறதுக்கு முன்னால பிதா அவர் கணத்தை கொடுத்துறார். அங்க மலையில சாட்சிகளை ஏற்படுத்தி கணத்தை கொடுக்கிறார். அதனால அதுல அவர் பலப்பட்டு மறுபடியும் கெத்செமனே தோட்டத்துல போறப்ப மறுபடியும் என்ன ஆறாரு? பலவீனமாயிடுறார். வியாகுலப்படுறாரு. அப்ப மறுபடியும் பிதா என்ன பண்றாரு? பலப்படுத்தி அவரை பலப்படுத்துறாரு. அப்போ இந்த காரியத்தெல்லாம் அவர் நினைக்கிறப்ப அவர் எதை நினைச்சாரு? ஒரு மகிமை நமக்கு இருக்கிறது. அப்ப அந்த மகிமைக்கு முன்னாக
ஆரம்பம் என்ன? பாடுகளின் ஆரம்பம் தன்னைத்தான் வெறுக்கிறது. தன்னைத்தான் வெறுக்கிறதுன்னா அப்ப என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் வெறுக்கணும். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ஜீவனை ரட்சிக்க விரும்புறது எப்படி பார்த்தா, சூழ்நிலை வரப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? மாறிடுவாங்க, தொப்புன்னு குச்சிடுவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே ஆண்டவர் என்ன மன்னிச்சிடுவார். சில டைம் சில ஆபீஸுக்கு போவோம், சில வீட்டுக்கு போவோம். போறப்ப அந்த நேரத்துல ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு சில பேர் வெட்கப்படுவாங்க. ஏன் அதெல்லாம் மற்றவங்களை பத்தி நான் என்னைய நான் சொல்றேன்னா, என் கூட பிறந்த சகோதரிகள் இல்ல சொந்தக்காரர் வீட்டுக்கு போனேன்னா நான் ஆண்டவரை பத்தி சொல்லுவேன் தைரியமா. அவங்க எல்லாம் இன்னும் பழைய தங்கள் மார்க்கத்தில் தான் இருக்கிறாங்க, பிராமணர்களா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்லுவனா இவர் தான் ரட்சகர். அவங்களுக்கு முன்னாடி ஐயோ நம்ம சொன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, வேண்டாம் என்ன ஏத்துக்கலாம் பரவாயில்ல. ஆனா ஒருபோது நம்ம அதுதான் தன்னைத்தான் வெறுக்குது. ஐயோ நம்மள வீட்டுல சேர்க்க மாட்டாங்களே, நம்மளை கனம் பண்ண மாட்டாங்களே. முன்னாள் கனம் வேண்டாம் எனக்கு அப்படிப்பட்ட கனம் வேண்டாம். முதல்ல என் ஆண்டவரையும் தேவனையும் கனப்படுத்தணும். அந்த வைராக்கியம் இருக்கணும். யாரா இருந்தாலும் சரி, சுற்றத்தாரா சொத்தா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, எல்லாம் யாருக்கு அப்புறம்? தேவனுக்கு ஆண்டவருக்கு அப்புறம் தான். அவனை நான் வெறுக்கணும்னு சொல்லல, ஆனால் முதல்ல இவங்க 2 பேர் தான். கட்டளையில கூட முதல்ல எதை சொல்றாரு? உன் தேவனாகிய யெகோவாவை எடுத்து உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முதல்ல அவர் தான். அப்ப அதுதான் முக்கியம். அப்ப தன்னைத்தான் வெறுக்கிறது என்ன? யாரா இருந்தாலும் சரி, என் தாய் தந்தையா இருந்தாலும் சரி, என் சகோதர சகோதரியா இருந்தாலும் சரி, என் பிள்ளை பேர பொண்ணு யாரா இருந்தாலும் சரி, முதல்ல இவங்க 2 பேர் தான். தேவனுடைய காரியம் வரப்ப நம்ம வாழாய் உறுதியா இருக்கணும். அதுல ஒப்புரவான காரியமே கிடையாது. இதுதான் பாடுகளின் ஆரம்பம். அவர் ஆரம்பம் எங்க ஆரம்பிச்சாரு? பர்வதத்துல இருந்தே இறங்கி வரப்ப திறந்துட்டாரு. பூமியில வந்து பிறந்த உடனே என்ன ஆகுது? கொல்ல பாக்குறாங்கல்ல, தூக்கி ஓடுறான். ஆரம்பத்துல தாவீது பாருங்க, தாவீதுக்கு நிறைய பாடுகள் அதே மாதிரிதான். அப்ப முழுக்க பாடுகள். பிதாட்ட இல்ல, பிதா என்ன சொன்னாரோ அதை செய்வேன். பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். அப்போ நான் பவுல் பாருங்க, பட்டணங்கள் தோறும் கட்டுகளும் உபத்திரம் உண்டு என்று பரிசாக சொல்லி மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அப்போ 34 சொல்றேன். அப்ப நம்ம பாடுகளுக்கு நம்மை துவக்கத்துக்கு என்ன? முதல்ல தன்னைத்தான் வெறுக்கணும். மற்ற எல்லாத்தையும் முதல்ல இவங்க 2 பேர் தான். இது இல்லைன்னா கண்டிப்பா மனுரூபமாக முடியவே முடியாது. ஆண்டவர் நம்ம காமிச்சிட்டார், அவர் செய்யலை காமிச்சு விட்டார். முதல்ல சொல்றாரு, அதான் ஜீவனை ரட்சிக்க விரும்பினார். நம்ம ஜீவனை ரட்சிக்கணும். ஐயோ அந்த இடத்துல சொன்னா நமக்கு இந்த ஃபேவர். ஒரு ஆபீஸுக்கு போறோம், அங்க நான் விசுவாசின்னு காமிச்சா ஒரு பெரிய ஒரு நாத்திகனா இருக்கலாம், இல்ல ஒரு வேற மார்க்கத்தை பக்தி இருக்கலாம். நான் அவன்கிட்ட போய் என்னோட காரியம் சொன்னா என் பேப்பர் மூவ் ஆகாதோ, இல்ல எனக்கு காரியம் வாய்க்காதோ? கிடையாது. நீ விசுவாசமா இருந்தானா அவன் உள்ளத்துல கிரியை செய்வார் தேவன். நம்ம வைராக்கியத்தை பார்த்து இல்ல அவன் அப்படி தடையாங்கன்னா நான் தூக்கிடுவார். ஆமா, நான் தூக்கலையா? எதை வச்சானோ அதையே அவனுக்கு பயன்படுத்திட்டாரு. இதெல்லாம் விசுவாசம் எழுதியிருக்குல்ல, இதுக்கு நமக்கு போதனையா எழுதியிருக்கு. அதான் நிறைய படிங்க. இது படிக்க விசுவாசம் விசுவாசத்துல பலப்படுவோம். ஒரு தடவை படிச்சா போடாது, திரும்ப. அப்போ அந்த பாடுகளுக்கு ஆரம்பம் என்ன? முதல்ல வெறுக்கணும். அப்புறம் தான் பாடுகள் ஆரம்பம். அது பாடுகள் மத்தியில உச்சக்கட்டம் இல்ல, முதல்ல வெறுக்கணும். வெறுக்கிறப்ப என்ன வரும்? பாடுகள் வரும். அவனோட ஒத்து போனா பரவாயில்ல. அவர் பாரு நல்ல ரொம்ப சோசியல் டைப், ரொம்ப
அவரு எங்க ஆபீஸ்ல கூட ஒருத்தர் சொல்லுவாங்க, எங்க சிஸ்டர் சொல்லுவாங்க, எங்க ஆபீஸ்ல ஒரு மேத்யூசன் இருக்காருடா, அவர் பூஜை பண்ண எல்லாத்தையும் வந்து வாங்கி சாப்பிடுவார் சார். பிராட் மைண்டட்னஸ். அழுகுக்கு போறது நீதாண்டா இந்த மாதிரி இருக்க அப்படிமா. உபத்திரம் இருக்கும். எங்க முதல்ல வெறுக்கணும். அது என் சிஸ்டர்னா நான் ஒத்து போகவே மாட்டேன். நீ எனக்கு சோறு, உன் சோறு வேண்டாம் எனக்கு. என்ன தேவன் போஷிக்கிறது வல்லவராக இருக்கிறார். எந்த இடத்துலயும் சரி நம்ம தான் பாடுவோம், பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் மேலானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பாட்டு பாடுறது சொல்லணும், ஆனா அதை செயல்படுத்தி காட்டணும். யாரா இருந்தாலும் சரி. நம்ம இன்னைக்கு பாடினோம்ல, தந்தை தாய், அந்த பாட்டா பாட, தந்தை தாயும் முன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனும். எவ்வளவு பாடல் இருக்குது. நான் திக்கற்றவளாய் விடுகின்றேன். அப்போ நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நம்ம ரட்சித்த ஆண்டவருக்கும் அவரை அனுப்பின தேவனுக்கும். அதுதான் நமக்கு. இதுதான் இந்த மருவமலைக்கு காரியத்துல நமக்கு தேவன் சொல்ற காரியம். மருவம் அவர் என்ன பண்ணாரு? முதல்ல வெறுத்தாரு, வந்து பாடுபட்டார். தன்னைத்தான் வெறுத்து அடிமையாக்கி பூமிக்கு வந்து முழுக்க பாடுபட்டார். கடைசி வரைக்கும் பாடு. கொடிய தாங்கனா வேதனையான மரணம், அது வரைக்கும் பாடு. அவர் சகோதரரே கிண்டல் பண்ணார். ஒரு காரியம் சரி, மற்றவங்களாம் சரி, பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் சரி, சொந்த வீட்டுக்காரங்களே வந்தப்ப என்ன சொன்னாரு? உன் தாயார் இருக்காங்க அப்படின்னு இப்போ என்ன யோவான் 2 என்ன சொல்றாரு? திரியே உனக்கு எதுக்கு இதுல எழுதி வச்சிருக்கிறாரு? சும்மா நம்ம புறவன மாதிரி படிக்கிறதுக்காக என்ன சார்? இல்ல, தேவனுடைய அவருக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஊழியம் அதை விட மேன்மைன்றது நமக்கு வெளிப்படுத்துறது. அதுதான். யாரா இருந்தாலும் சரி, நமக்கு இவங்கதான், இவங்களை என்ன சொல்றாங்களோ அதுதான். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாம் நம்மை வெறுத்து பாடுகளை சகிப்போமாகில், எப்படி அவர் செய்தாரோ அதே போல அவர் பாடுகளிலே நாம் பங்கு பெற்றுக் கொள்வோமாக. அவர் தன்னை வெறுத்தது போல நாம் நம்மை தாமே வெறுத்தோமானால், அப்படிப்பட்ட பாடுகளை நாம் சகிப்போமானால் அவருக்கு எப்படி ஒரு மகிமை கிடைத்ததோ அதே போல நம்மை மறுரூபமாக்கி மகிமைப்படுத்துவார். பிரியமானவர்களே, இதுதான் நம்ம வாழ்க்கையில இந்த மருவமலை சம்பவத்துல நமக்கு தேவன் சொல்ற காரியம். முதலிலே நம்மை நாம் வெறுக்கிறோமா? நிறைய காரியங்களை நம்ம விட்டுடுறோம், நிறைய நேரங்களை விட்டுடுறோம். இல்ல, நோ காம்ப்ரமைஸ், கிடையவே கிடையாது. உலகம் முழுவதும் எனக்கு எதிர்த்து வந்தாலும் சரி, என் பெற்றார், என் சுற்றத்தார் எல்லாரும் கல்லெறிஞ்சு கொண்டு உன்னை இங்கே பொழிச்சிருவேன் அக்னியால. ரைட், நேரம் ஆண்டவரோட பார்த்துட்டு போயிடலாம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கலங்கவே கூடாது. என்ன வந்தாலும் சரி, விட்டுடுவாரா? நம்மள விட்டா அவருக்கு அசிங்கம் இல்ல, விடுவாரா? சர்வலோகத்தையும் படைத்த தேவாதி தேவனும் நம்மை ரட்சிக்கும்படி அவருடைய கட்டளை பெற்றுக் கொண்டு வந்து நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து பரமேறி பருந்து பேசுகிறோம். விட்டுடுவாங்களா? விடவே மாட்டாங்க. நம்ம என்ன, அந்த நேரம் சூழ்நிலை வரப்ப, அந்த மாதிரி நேரம் வரப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம முகத்தை ஒருமுகப்படுத்தாமல் சஞ்சலம், ஐயோ இப்படின்னா இவங்க என்ன நினைப்பாங்களோ, அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ. அப்ப அவங்க 2 பேருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம அவங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு. இதோ பார், தேவன் சொல்ல, என் பிள்ளை எதையுமே என்ன என்று எதையும் இது பண்ண மாட்டான், என் கட்டளைகள். மருவமலை சம்பவம் நம்ம காண்பிக்கிறது என்ன? இங்க பேதுரு என்ன பண்ணிட்டாரு? இந்த 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 காட்சி உனக்கு காமிச்சிருக்கிறேன்னா, ஆனால்
இவர் கீழே போய் ஊழியத்தை செய்து கல்வாரிக்கு போகணும். அதுக்கு பிறகுதான் அதான் கடைசியில் யோவான் 21 சொல்றார் பேதுருவை பார்த்து, நீ இளைஞனா இருந்த போது நீ உன் இஷ்டப்படி எல்லா இடத்துக்கும் போன, நீ முதிர் வயதானப்போ எப்படி இருப்ப? கைகளை கட்டி நீ விரும்பாத இடத்துக்கு ஒன்று அழிச்சுட்டு போவாங்க. எப்படி இருந்திருக்கும்? நம்ம ஒரு தீர்க்கதரிசி பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? வெறுங்காலம் அம்மனமா நடக்கிற நம்ம செய்வோமா? யாரும் இந்த காலத்துல மனுஷ வரட்டினால சாப்பிடுன்றாரு எசேக்கியேல். அதை காட்டிலும் என்ன தெரியுமா சொன்னாரு? அதை காட்டிலும் உனக்கு பிரியமானவர்களை உன்னை எடுத்துக்கொள்ளனே அழாமலும் புலம்பாமலும் இருன்ற. பழைய ஏற்பாட்டுலாம் எவ்வளவு நம்ம செய்யறோமா? நம்ம வெறுக்கிறோமா? நம்ம வெறுக்கிறது என்ன? முதலிடம் நமக்கு இல்ல. இனிதான் நல்ல நீரே யாஷ்வா மேசியாவே, அந்த சிந்தனை, அந்த பாடல் தான், அந்த ரீங்காரம் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு மறுரூப மலையிலே தேவன் நம்ம காட்டுகிற பாடம் என்ன? மேசியாவும் அவர் அனுப்பின பிதாவாக யாவே தேவன். இதை எலியாவை பத்தி சொல்றாங்க, அதை பார்த்து முடிப்போம். மத்தேயு 17 பார்த்துருங்க. எல்லாரும் தெளிவா இருக்கா? மத்தேயு 17:10 9 சொல்லிட்டார், கட்டளையிட வேண்டான்ட்டாரு, யாருக்கும் சொல்ல வேண்டாம் கட்டளையிட்டாரு. அப்போது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறாரு, அது எப்படி? அதுக்கு என்ன சொல்றாரு? வெளியா வந்தாயிற்று, வெளியே வந்துட்டாரா? யோவான் ஸ்நானனுடைய ஆவியை கொண்டு வந்தா ஆவி யோவான், அவருக்கு இருந்த ஆவி யோவான். இல்ல அந்த அவருக்குள்ள இருந்த ஆவி வந்து எலியாவினுடைய ஆவி தானே. யோவான் ஸ்நானனை குறித்து சொல்றாங்களே அங்க. இனி வரப்போகிறதையும் அதுதான், இப்ப மறுரூபமா காட்டுனது அன்னைக்கு ஆவுல, வரப்போகிறதான் காட்டுற. அதே போல எலியாவும் வரப்போறாரு ஒரு நாள், அதையும் சொல்றாரு. யோவான் 1 அதிகாரம், இதுதான் நம்ம எல்லாரும் சொல்லணும். யாருன்னு கேட்டாங்கன்னா இதுல ஒரு பெரிய டிபேட்டா நடக்குது இன்னைக்கு. யோவான் 1 அதிகாரம் 21 இருந்து பாருங்க, 21 பக்கம் 124 20 21 ரெண்டுமே பாருங்க. அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் மேசியா அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்னே யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவர் அல்ல என்றான். அப்போ யோவான் போய் சொல்ல மாட்டார். யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லிட்டாரு? நான் அல்லன்றார். அப்ப யோவான் ஸ்நானகன் எலியா கிடையாது. ஆவி பிரதர், யோவானுடைய ஆவி ஆவி கொண்டு வந்தது. ஆவி ஏதாவது எலியாவின் ஆயனா? நீங்க பாருங்க, மல்கியா 4 அதிகாரம், ஒட்டக மயிர் தரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தார். கடைசி வசனம் 4வது அதிகாரம் 5, 6 பக்கம் 1107. இதோ யாவே தேவனுடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். சரி, எலியா வந்து சீர்படுத்துவது. ஆனா அங்கே மல்கியால என்ன சொல்லப்பட்டிருந்தது? பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளிடத்தை பிதாக்களிடத்துக்கும் திருப்புவார்கள். பிதா
பிள்ளைகள் அப்படின்னு சொல்றது யாருன்னா, இது இஸ்ரேலர் மாத்திரம் இல்லை, பிரைமரி இஸ்ரேலர்கள், ஆனா மற்றவங்களும். ஏன்னா இது வந்து மல்கியா கொடுக்கப்பட்டது யாருக்கு? இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இது சபைக்கான காரியம் அல்ல, இது கடைசி காலத்துல எலியா வரப்போறார். மோசே இந்த 2 சாட்சிகள் அதை வச்சுதான் சொல்ல தவிர, யோவான் ஸ்நானன் வந்தது எலியாவின் ஆவியில தான் வந்தாரு தவிர, அதான் இங்க எலியா முந்தி வந்தாயிற்று. மத்தேயு 17 போயிடுங்க, அதை பார்த்து முடிப்போம். மத்தேயு 17 2ஆம் வசனம். ஆனால் வெளியே வந்தாயிற்று என்று சொல்லுகிறேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரன் அவனால் பாடுபடுவார். அப்ப எலியாவின் ஆவி உடையவராய் வந்து ஒருவர் பாடுபட்டு மரித்தது போல, மனுஷகுமாரனும் பாடுபட்டு மரித்து மனுஷகுமாரன் மகிமை அடைவார். எலியாவும் அங்கே வந்து மரித்து மகிமை உயிர்த்தெழுந்து மகிமை அடைவார். ஒழுங்கா கேக்குது. ஆனா அதுல எழுதியது அவரு மகிமை அடைவார். வெளிப்படுத்தல வருது, மரித்து மறுபடியும் உயிரோட எழுந்து. ஆமா, 2 பேரும் அவங்க மரிச்ச எல்லாருடைய கண்ணும் பார்க்கும். 3ஆவது நாள் சொல்லப்படுறதுல ஆமா ஏறி வரும். அப்ப எப்படி அதான் அழகா சொல்றாரு, தங்கள் இஷ்டப்படி செய்தார்கள், அது போல அல்லது இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்கள் செய்வார்கள். அப்ப எப்படி எலியாவின் ஆவியுடையவனாய் வந்த யோவானை அவர்கள் கொலை செய்தார்களோ, அதே போல என்னையும் செய்வார்கள். நான் பாடுபட்ட பின்பு மகிமை அடைவேன். அதே போல ஆக்சுவல் எலியா பிதாவுடைய பிள்ளைகள் திருப்பது, பிள்ளைகளுடைய பிதா திருப்பதுக்கு வருவாரு. வந்து அவரும் பாடுபட்டு அவரும் மரித்து மகிமை அடைவார். மோசே கூட அப்படித்தானே பிரதர்? மோசையும் மரிக்கத்தான் போவார். ஆமா ஆமா, 2 பேரும் வெளிப்படுத்தல வந்து. அப்ப அது புரியுதா? மோசைக்கு அப்ப 2 மரணமா? இல்லப்பா பிரதர், நான் மோசே வந்து அங்க இது பண்ணி மறிச்சு தேவன் அடக்கம் பண்ணாருன்னு இல்லையா? அப்ப திருப்பியும் அந்த வெளிப்படுத்தல மறிக்க போறாரா? மறிக்கிறாருன்னு என்ன பிரதர்? அப்படிதான் இருக்கு. மோசைக்கு எந்த விதமான எப்படின்னு தெரியல, அது இருக்கணும். ஏன்னா மோசையுடைய மரணம்ன்றது கிளியரா இது பண்ணல, வெறும் அவர் இல்ல இல்ல கிளியரா தான் மறிச்சுட்டாரு, மறிச்சு தேவன் அடக்கம் பண்ணாருன்னு இருக்குது. ஆனா எந்த இடத்துலன்னு யாருக்கும் தெரியல. இல்ல மோசையோட சரீரத்தை குறித்து பிசாசு தர்க்கம் பண்ணார். அப்ப அந்த சரீரத்துக்கு என்ன செய்திருக்கிறார் தேவன் தெரியாது. போய் தர்க்கம் பண்ணா கடைசி காலத்துல மோசே வந்து இந்த அற்புதம் செய்யக்கூடாது, அந்த சரீரத்தை நான் பிடுங்க எனக்கு கொடுன்னு சண்டை போடுறான். அதனால மறைச்சு வச்சார் தேவன். அப்ப அந்த சரீரத்துக்கு ஏதாவது ஒரு விதமான பலனையை கொடுத்து வர வைக்கிறாரு தெரியாது, தேவனுடைய திட்டம் அது. உபாகம் 29:29. ஆனா இவங்க 2 பேரும் கடைசியில ஒரு நாள் மறிக்க போறாங்க. ஆமா, மறிச்சு உயிரோட. அப்ப எப்படி மனுஷகுமாரன் மகிமை பாடுபட்டு மகிமை அடைவாரோ, மரித்து அதே போல எலியாவும் வந்து மரித்து பிறகு மகிமை அடைவார். அப்ப எல்லாருக்கும் என்ன? முதல்ல வெறுக்குதல், முதல்ல தனித்தான் வெறுக்குதல், அது பிறகு பாடுகள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? தன்னைத்தான் வெறுக்குதல். தன்னைன்னு சொல்றப்ப தன்னையும் தன்னை சூழ்நிலை எல்லாரும் முதல்ல தன்னையே வெறுக்கிறது, அதுக்கு பிறகு பாடுகள். வெறுத்துட்டு பாடுகளை வெறுத்துட்டா பாடுகள் வரப்ப என்ன ஆகும்? நமக்கு சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம். வெறுக்காமல் இருந்தாதான் நமக்கு ஐயோ இது பின்னால போறமே, இது சரியா தப்பா, இந்த மாதிரி சஞ்சலம் வரும். இல்ல வெறுத்தாச்சுன்னா அவ்வளவுதான், எதுவுமே கிடையாது எனக்கு அவ்வளவுதான், மேசியா தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிறப்ப அந்த பாடுகள் நம்ம சந்தோஷமா இருப்போம். ஏனால் நம்மை பலப்படுத்துகிற மேசியா நம்மள இருக்கிறதுனால சந்தோஷமா இருப்போம். நாம் எப்படி மேசியாவுக்கு ஒரு மகிமை கொடுக்கப்பட்டதோ அதே போல ஜெயம் கொள்ளுகிறவனும் அவரோட கூட அவருடைய சிங்காசனம் அமரும்படி அவர் அருள் புரிவாராக. ஆமென்.